எருசலேமை நோக்கிய பயணத்தை 3 முறை அவர் முன்னறிவித்தார். மகா தூயகத்திற்கும் மக்கள் பகுதிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவை நீக்கிய நிகழ்வாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காசு கைமாற்றுகிறவர்களையும் துரத்தி அனுப்பினார். சகரியாவுக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது. மிகப்பெரிய ஒரு அடையாளமாக எருசலேம் ஆலயம் விளங்கியதை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் திருமுறையின் வரலாற்றிலே எருசலேம் என்பதும் எருசலேமின் ஆலயம் என்பதும் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அமைகிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தனது ஒரே மகனான ஈசாக்கை பலியிட கொடுக்கிற போது அவன் சென்று வந்த அந்த மலை ஸ்தலத்தில் பிற்காலத்தில் தாவீது அரசர் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நகரில ஒரு ஆலயத்தை கட்டினார். தாவீதின் காலத்திற்கு பிறகு சாலமோன் அந்த ஆலய பணிகளை நிறைவேற்றி முடித்த பிறகு இஸ்ரவேல் மக்களினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அடையாளமாக எருசலேம் ஆலயம் விளங்கியதை நாம் பார்க்கின்றோம். பிறகு பாபிலோனியர்கள் இந்த எருசலேம் ஆலயத்தை தகர்த்ததை நாம் பார்க்கின்றோம். ஆலயத்தை மட்டுமல்ல, அந்த முழு நகரத்தையும் தகர்த்து அங்கிருந்த மக்களை எல்லாம் தங்களுடைய நாட்டிற்கு அடிமைகளாக எடுத்துச் செல்லப்பட்டதையும் திருமறை பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு 2ஆம் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற காலகட்டத்திலே செருபாபேலின் தலைமையிலே ஆலயத்தை மீண்டும் கட்டுவதற்கென்று அவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து அடிமைகள் வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு அவர்கள் பயணப்பட்டு தங்கள் சொந்த நாடுகளுக்கு சென்று ஆலயத்தை கட்டுகின்ற பணியை அவர்கள் துவக்கினார்கள். அப்படி துவக்கப்பட்ட அந்த ஆலயம் செகண்ட் டெம்பிள் பீரியட் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஏரோது மன்னன் அந்த ஆலயத்தை இன்னும் அதிகமாய் அதை விரிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் முயன்று ஒரு பெரிய ஒரு பணியை அவன் மேற்கொண்டான். அந்த ஆலயத்தில்தான் சகரியாவுக்கு ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது. யோவான் முழுக்கு முனிவரனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இயேசுவானவர் தனது தாய் தந்தையுமாகிய மரியாளும் யோசேப்பும் இயேசுவானவர் பிறந்த 40ஆம் நாளிலே அதே ஆலயத்திலே குழந்தையாக கொண்டு சென்று அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வையும் நாம் பார்க்கின்றோம். 12 வயதிலே இயேசுவானவர் அதே ஆலயத்திலே வேத பாரகரோடும் நியாய சாஸ்திரிகளோடும் அமர்ந்து திருமறை குறித்த காரியங்களை விவாதிக்கின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். அதிலே என் தந்தையின் இல்லம் இது என்று சொல்லி ஆலயத்தை அடையாளப்படுத்துகின்ற இயேசுவையும் நாம் காண்கின்றோம். இயேசுவானவர் தனது பணி வாழ்விலே சீடரிடத்திலே சொல்லுகின்ற போது, இந்த எருசலேம் ஆலயம் மட்டுமல்ல, இதை இடித்து விடுங்கள், 3 நாட்களுக்குள் நான் இதை கட்டி எழுப்புவேன் என்று சொன்ன அந்த நிகழ்வையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவுக்கு இந்த சிலுவை சாவு ஏன் என்று சொன்னால், அவர் ஆலயத்தின் மீது அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தியதால் அங்கிருக்கக்கூடிய
மத ரீதியான தலைவர்களும் அரசியல் அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து இயேசுவுக்கு சிலுவை தண்டனை கொடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த எருசலேம் ஆலயம் என்று சொல்லுவது இயேசுவினுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக அது பார்க்கப்படுகிறது. இதே ஆலயத்தில்தான் அவர் சாட்டை எடுத்து அங்கே புறா விற்கிறவர்களையும் காசு கைமாற்றுகிறவர்களையும் துரத்தி அனுப்பினார். இந்த சாட்டையடி என்று சொல்லுவது அநீதியாக கடவுளுடைய இல்லத்தை உபயோகிப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடியாக அது பார்க்கப்படுகிறது. ஆண்டவருடைய இல்லத்தை வியாபார மையமாய் மாற்றுகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாட்டையடியாக அது பார்க்கப்படுகிறது. எந்த அதிகாரம் இஸ்ரவேல் மக்களுக்கு, அங்கிருக்கக்கூடிய யூத மக்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியதோ, மக்களை அச்சுறுத்துகின்ற அதிகாரமாக இருந்ததோ, அந்த அதிகாரத்தை தகர்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினார். அந்த விருப்பத்தின் வெளிப்பாடாக ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார். இந்த நிகழ்வை பிடிக்காத மத தலைவர்களும் அரசியல் ரீதியாக மக்களை ஒடுக்குகின்றவர்களும் இயேசுவுக்கு எதிராக அணிதிரண்டு இயேசுவின் மீது பழிபாவங்களை சுமத்தி அவருக்கு இந்த சிலுவை தண்டனையை கொடுத்தார்கள். இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போதும் அவர் தன்னுடைய தலையை சாய்த்து தனது உயிரை விட்ட போதும் எருசலேம் ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். எருசலேம் ஆலயத்தின் திரைச்சீலை கிழிப்பது என்பது மகா தூயகத்திற்கும் மக்கள் பகுதிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவை நீக்கிய நிகழ்வாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுவது என்ன? உங்களுடைய அடையாளங்கள் கிழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இந்த தவசு நாட்களிலே நாம் சிந்திக்கிறோம், உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் உள்ளங்களை நீங்கள் கிழித்து கொண்டு என்னிடம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த எருசலேம் ஆலயம் திரைச்சீலை கிழிக்கப்படுவது என்பது இறை பிரசன்னம் மனிதர்களோடு இருப்பதை, மனிதர்கள் தேடுகின்ற போது இறைவனோடு நாம் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொள்வதுமாய் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த எருசலேம் ஆலயம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி, உங்கள் உள்ளம் கிழிக்கப்பட வேண்டும். கடவுளின் இருப்பை உணர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளம் கிழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை, செய்தியை நமக்கு அது கொடுக்கிறது. இயேசுவினுடைய வாழ்விலே அவர் எருசலேமை நோக்கிய பயணத்தை 3 முறை அவர் முன்னறிவித்தார். எருசலேமிலே நிகழப்போவதை 3 முறை முன்னறிவித்தார். அவர் எருசலேமை நோக்கிய அந்த வெற்றி பயணத்திலே அவர் தொடர்ந்து முன்னேறினார். இன்றைக்கு நாம் எருசலேமை நோக்கி பயணிக்கிற அதே வேளையிலே எருசலேமிலே இயேசு பட்ட பாடுகளையும் சிலுவையிலே அவர் அடைந்த மாட்சியையும் உணர்ந்தவர்களாக எருசலேமிலிருந்து உலகை நோக்கி நாம் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். உலக அனைத்திற்கும் நாம் சாட்சிகளாய் வாழ்வதற்கும், அநீதியில் உள்ள மக்களுக்கு நமது விடுதலையின் உரிமை குரலை ஓங்கி ஒலிப்பதற்கும் இந்த சிலுவை நமக்கு அடையாளமாய் திகழ்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தவ காலத்துல நம்மை உண்மையாய், உறுதியாய் அர்ப்பணிப்போம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம்.
எல்லாம் உனக்காக